Jovi's Herbal Face Wash Papaya Extract உடன் glow naturally. நீ என் ஒய்ஃபுக்கு தான் உண்மையா இருந்திருக்க. நீ அவ சார்பா தான் பேசுறியே தவிர நீ எனக்காக பேசவே மாட்டேங்கிற. நீங்க ஒரு லூசு சார். ஐயோ சாரி சார். நீங்க பாஸ்னு சொல்றதுக்கு பதிலா லூசுன்னு சொல்லிட்டேன். டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. இது செகண்ட் டைம். சரி நீ போ. உனக்கு வேற அசைன்மென்ட் கொடுக்கலாமா வேணாமா நான் யோசிக்கிறேன். நீ போலாம். வேலையை விட்டா சார்? இல்ல இப்போதைக்கு ரூமை விட்டு போனா மட்டும் போதும். சார் குட் மார்னிங் சார். சார் இந்தாங்க செக் லீஃப். சார் அருமையான செக்ரட்டரி சார். இந்த மாதிரி செக்ரட்டரி கிடைக்க நம்ம கம்பெனி கொடுத்து வச்சிருக்கணும் சார். அது ஏன் செக்ரட்டரி? இல்ல சார், இந்த செக்ரட்டரி கம்பெனிக்கும் விசுவாசமா இருக்காங்க, உங்களுக்கும் உண்மையா இருக்காங்க சார். இந்தியா லெவல்ல பெஸ்ட் பிசினஸ்மேன் 10 பேருக்கு ஏதோ அவார்டு கொடுக்க போறாங்களா சார். அதுக்காக உங்க டீடைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க சார். உங்க செக்ரட்டரி ரொம்ப கைராசியான பொண்ணா இருக்காங்க சார். கண்டிப்பா உங்களுக்கு அவார்டு கிடைக்கும் சார். இதுக்கு முன்னாடி இந்த செக்ரட்டரி கூட இந்த விஷயத்தை நான் சொன்னேன் சார். அவருக்கு இந்த அவார்ட்லாம் கிடைக்காது, அதை அப்ளை பண்றது ஏன் வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். ஆனா இவங்க வந்ததுமே அதெல்லாம் உடனே அனுப்பிட்டாங்க சார். சரி ஓகே, நீங்க போய் உங்க வேலையை பார்க்கலாம். ஓகே சார். என்னாச்சு? உங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டை இன்னும் ஏன் முடிக்காம இருக்கீங்க? இலக்கியா திரும்பவும் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? இப்படி ஒண்ணுமே பண்ணாம இருந்தா அவ வீட்டுல தானே வந்து நிப்பா. மேடம் 2-3 தடவை ஆபீஸ்லயே ட்ரை பண்ண மேடம். அந்த பொண்ணு அந்த கௌதம் சார் கூடயே இருக்கா, அதனாலதான் தூக்க முடியல மேடம். அவ வெளியில வரணும்ல. அவ அவ்வளோ சீக்கிரம் வெளியில வரமாட்டா. அப்படியே வந்தாலும் கௌதம் கூட தான் வருவா. அதனால இதுக்கு மேல வெயிட் பண்ணா வேலைக்காகாது. ஆபீஸ்க்குள்ள போய் அவளை நோட் பண்ணி அங்கிருந்து அவளை தூக்கிடுங்க. என்ன மேடம் விளையாடுறீங்களா? இவ்வளவு பெரிய ஆபீஸ்ல எப்படி தூக்கிட்டு வெளியில வர முடியும்? நான் ஒன்னும் வெளியில கொண்டு வர சொல்லல. அவளை தூக்கிக்கிட்டு மொட்டை மாடிக்கு வந்துருங்க. இங்க யாரும் வரமாட்டாங்கல்ல. அது வேணா பண்ணிடலாம் மேடம். பட் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா? உங்களுக்கு ஒன்னும் வராது. நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. ஆபீஸ்க்குள்ள போய் அவ நடவடிக்கையை ஃபாலோ பண்ணுங்க. எங்க வாய்ப்பு கிடைக்குதோ ஆளை தூக்கிக்கிட்டு மேல வந்துருங்க. ஓகே மேடம். படா. எப்படி ஆண்டி ஆபீஸ்ல இருந்து மொட்டை மாடி கூட்டிட்டு வர போறீங்க? பார்க்க தானே போறேன். ஓகேல? ஹலோ. என்ன ஹலோ? நான் தான் பேசுறேன்னு தெரியுதுல்ல. வாய் நிறைய அத்தேன்னு கூப்பிடலாம்ல. ஹலோ, இது ஆபீஸ். ஆபீஸ்ல எல்லாமே முறைப்படி தான் பேசணும், முறைப்படி தான் நடந்துக்கணும். புரியுதுங்களா? ஓ, விஷயத்த சொல்லுங்க. ஓஹோ, அப்ப நீ அவ்ளோ பெரிய அதிகாரியா? சரி சரி, போனை உங்க பாஸ் கிட்ட கொடுங்க. ஒரு நிமிஷம் சார், அத்தை பேசுறாங்க. அத்தையா? செக்ரட்டரிக்கு ஏதா அத்தை? சார், உங்க வைஃபோட மாமியார் பேசுறாங்க சார். என்னவா? நீ கேளு. என்னமா அப்படின்னு சார் கேட்க சொன்னாரு மேம். லஞ்சுக்கு என்ன வேணும்னு கேளு. லஞ்சுக்கு அவருக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க சொல்றாங்க. லஞ்ச் அன்னைக்கு பண்ண மாதிரியே முருங்கை மரத்துல என்னென்ன வெரைட்டி இருக்கோ அது எல்லாத்தையுமே பண்ண சொல்லுங்க. இந்த முருங்கை மரத்தை நீங்க விடவே மாட்டீங்களா? வேதாலும் முருங்கை மரத்துல ஏறின மாதிரி. இந்த பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. யார் எந்த மரத்துல ஏறினா எனக்கு என்ன? ஐ வாண்ட் முருங்கைக்காய் குழம்பு, முருங்கை சூப்பு, முருங்கை பொரியல், முருங்கை பச்சடி, முருங்கைப்பூ ரசம் எல்லாமே பண்ண சொல்லு. அத்தை. கேட்டுச்சு கேட்டுச்சு. அதான் அவ்ளோ சத்தமா பேசுறானே. அவனுக்கு
இந்த முருங்கைக்காய் மேல பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா அத்தை, இவருக்காகவே நீங்க நிறைய முருங்கை மரம் நட்டு வைக்கணும் போல இருக்கு. அவர் சொன்னதை அப்படியே பண்ணி வச்சிடுங்க. சரி சரி. ஏன் சார், வீட்ல தான் பொண்டாட்டிக்கும் உங்களுக்கும் பிரச்சனைன்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு முருங்கை மரத்துல இவ்ளோ வெரைட்டி உங்களுக்கு? அதுக்காக என்ன பண்றது? வீட்ல சமையல் சரியில்லைன்னா என்ன பண்றோம்? ஹோட்டலுக்கு போறோம். அந்த மாதிரி வீட்ல பொண்டாட்டி சரியில்லைன்னா செக்ரட்டரிய தான். அது சரி சார், நானும் இப்ப உங்க செக்ரட்டரியா ஒன்னு கேட்கணும். பொண்டாட்டி சரியில்லைன்னா செக்ரட்டரிய செட் பண்ற மாதிரி சொல்றீங்களே, இப்ப செக்ரட்டரிக்கு புருஷன் சரியில்லைன்னா அவ யார செட் பண்றது? நான் விசாரிச்ச வரைக்கும் செக்ரட்டரியோட புருஷன் நல்லவர்னு தான் கேள்விப்பட்டேன். முதல்ல இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நான் ஒரு செக்ரட்டரியா தான் சார் பேசுறேன், அதுல என்ன தப்பு இருக்கு? உங்க வைஃபா பேசினாதான் தப்பு. சரி சரி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அதெல்லாம் பார்த்து முடிக்கிறேன். நீ கொஞ்சம் வெளியே போயிட்டு வா. என் ஒய்ஃபோட மாமியார் பேசுனாங்கன்னு சொன்னல, மறுபடியும் அவங்களோட ஒரு தடவை நல்லா பேசிட்டு வா. நான் சொன்னதெல்லாம் அவங்க கிட்ட தெளிவா சொல்லணும், புரிஞ்சுதா? ஓகே. சொல்லுங்க செக்ரட்டரி மேடம். அத்தை, என்ன அத்தை என்ன போய் கேலி பண்றீங்க? உன்னெல்லாம் கேலி பண்ண முடியுமா? நீ எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்க. உன்னெல்லாம் பகைச்சுக்க முடியுமா? நீ போய் உன் பாஸ் கிட்ட போட்டு கொடுத்துற மாட்ட? அத்தை, என்ன பார்த்தா போட்டு கொடுக்கற மாதிரியா தெரியுது. ஏன் அத்தை இப்படி பேசுறீங்க? என்னம்மா பண்றது, நீ இருக்கிற பொசிஷன் அப்படி. பெரிய போஸ்டிங், போக போக பவர் வரும், பவரோட அகம்பாவமும் ஆணவமும் வரும். நீயும் அப்படியே மாறிடுவ. இல்ல அத்தை, நான் அந்த மாதிரி எல்லாம் மாற மாட்டேன். நானும் உங்கள மாதிரி தான். அத்தை, வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ற? முருங்கைக்காய அரைஞ்சுகிட்டு இருக்கேன். முருங்கைக்கீரை வாங்கி வச்சிருக்கேன், அதான் ஆயணும். எல்லாம் வெத்து வேலைதான். நானும் இங்க வெத்து வேலை தான் பண்ணிட்டு இருக்கேன் அத்தை. செக்ரட்டரின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காரு, ஒரு வேலையும் கிடையாது. அவர் என்ன கலாய்க்கிறது, நான் அவரை கலாய்க்கிறது, இப்படியே போயிட்டு இருக்கு. பரவாயில்லம்மா, நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு நேரம் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்றீங்களோ அவ்வளவு நல்லது. அதான பிளானு. இத பாரு, அப்பதான் இந்த துஷ்ட சக்தி எல்லாம் உங்களை நெருங்கவே முடியாது. ஓகே அத்தை, நீங்க எனக்கு சப்போர்ட்டா இருக்கும்போது எனக்கு என்ன அத்தை? அருமையான புள்ளைய எனக்கு புருஷனா கொடுத்திருக்கீங்க, இதுக்கு மேல என்ன வேணும்? எனக்கு சந்தோஷமா வாழ்ந்த மாதிரி இருக்கு. உங்களை மாதிரி ஒரு நல்ல மாமியாரும் கௌதம் மாதிரி ஒரு புருஷனும் எனக்கு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். மோசமான மாமியார் ஒரு கெட்ட புருஷன் கிட்ட மாட்டி 100 வருஷம் வாழறத விட உங்களை மாதிரி ஒரு நல்ல மாமியார் கௌதம் மாதிரி ஒரு நல்ல புருஷன் கிட்ட கொஞ்ச நாள் வாழ்ந்தா கூட போதும் அத்தை. மனநிறைவோட செத்து போயிடலாம். ஏமா ஏமா இவ்ளோ பெரிய பேச்செல்லாம் பேசிட்டு இருக்க? போதும், நிறுத்து. நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். இங்க பாரு, கௌதம் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சமைச்சு அனுப்புறேன். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. என்ன? எனக்கு நிறைய வெத்து வேலை இருக்குமா, போனை வை. சரிங்க அத்தை.
அங்க பாருங்க, இலக்கியாவை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என்ன பண்ண போறீங்க ஆண்டி? எல்லாமே பக்காவா பிளான் பண்ணிட்டேன். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. ஆமா, நீ ஏன் பயப்படுற? பக்கத்துல வா. மயக்கத்துல தான் இருக்கா இவ. ஆமா மேடம், மயக்க இப்போதைக்கு தெரியாது, லேட் ஆகும். பவர்ஃபுல்லான மயக்க மருந்துல அடிச்சிருக்கோம். ஏய், என்ன ஆட்டம் ஆடுன? எங்க போனாலும் நீதான் ஹீரோயினா இருக்க. என்ன எல்லா இடத்துலயும் வில்லி ஆக்கிட்டல. நீ போயிட்டேன்னு வையேன், ஓ இடத்துக்கு நான் வந்துருவேன். கௌதமனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் பணக்கார வீட்டுக்கு மருமகள் ஆயிடுவேன். உனக்கு கிடைச்ச வாய்ப்பு எனக்கு கிடைக்க வேண்டாமா? அஞ்சலி விடு. இவ ஒன்ன மட்டும் ஆட்டி வச்சா, என்னையும் சேர்த்துல ஆட்டி வச்சா. என்னை யாருமே மதிக்கிறது இல்ல. நம்ம எதிரிய ரொம்ப நாள் விட்டு வைக்க கூடாதுன்னு தான் நான் கொஞ்சம் கூட யோசிக்காம ஆபீஸ்ல வச்சே இவ கதையை முடிச்சிடலான்னு முடிவு பண்ணேன். இவ நல்லா நடமாடிக்கிட்டு இருக்கும் போதே இவ கண்ணத்துல ஓங்கி அறையணும்னு நினைச்சேன். இனிமே இவ நடமாட போறதில்லை. என் ஆசையை தீர்த்துக்கிறேன். இவ போன் எங்க? என்கிட்ட தான் இருக்கு மேடம். இது இவ போன் தானே? ஆமா ஆண்டி. என்ன பண்றீங்க ஆண்டி? நான் இலக்கியா. இந்த மெசேஜ் பண்ணது நான் தான். என்ன மன்னிச்சிருங்க கௌதம். என்னை சுத்தி பல பிரச்சனைகள், அதனால எனக்கு வாழ பிடிக்கல. என் சாவுக்கு காரணம் யாருமே இல்லை. சோ சாரி கௌதம். ஆண்டி, இதை என்ன பண்ண போறீங்க? இவளே மெசேஜ் பண்ண மாதிரி கௌதம்க்கு அனுப்பியாச்சு. இவ என்னெல்லாம் சவால் விட்டா, எப்படிலாம் சத்தியம் பண்ணா. இவ நடமாட்டம் நம்ம வீட்ல இல்லைன்னாதான் நான் நிம்மதி ஆவேன். முதல்ல இவ கதையை முடிப்போம். போய் சேரட்டும். ஆண்டி, இவளை நானே தள்ளி விடுறேன். அப்பதான் எனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். தூக்குங்க. ஆண்டி, நான் தள்ளி விடுறேன். என்னப்பா நீ பாத்துக்க, நான் சார் போய் சொல்றேன். சார், மேடம் மாடியில இருந்து கீழே விழுந்து தலையில அடிபட்டு ரத்தம் வந்து பேச்சு மூச்சு நாம கிடைக்கிறாங்க சார். சீக்கிரம் வாங்க சார், சீக்கிரம் வாங்க சார். வாங்க சார். சீக்கிரம் வாங்க. என்னாச்சு?
ஒழிஞ்சா இலக்கியா ஒழிஞ்சா ஒரு வழியா அவ போய் சேர்ந்துட்டா. அவ்வளவுதான். இலக்கியா இலக்கியான்னு கௌதம் துடிக்கிறானே, இன்னும் 10-15 நாள்ல அது கௌதம விட்டு போயிடும். இன்னும் 10 நாள் அவளை நினைச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவன் வேலையை அவன் பார்க்க ஆரம்பிச்சிருவான், நம்ம வேலையை நாம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அஞ்சலி, இலக்கியாவை தூக்கிட்டு போயிட்டாங்களான்னு பாரு. ஆண்டி ஆண்டி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? கண்ணை மூடி தனியா பேசிட்டு இருக்கீங்க. என்ன கீழே ஒண்ணுமே காணோம். அதுக்குள்ள பாடி ரிமூவ் பண்ணிட்டாங்களா? எந்த பாடியை சொல்றீங்க ஆண்டி? இலக்கியாவோட பாடியை தான். இலக்கிய பாடியா? இப்பதானே மாடியில இருந்து தள்ளி விட்டோம். அவ கூட கீழே போய் விழுந்தாளே. உங்களுக்கும் கொஞ்சம் வெயிலுக்கு முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன். அஞ்சலி, நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? சரி விடுங்க ஆண்டி. நீங்க இப்ப எதுவும் கனவு கண்டீங்களா? இல்ல, இப்ப நாம அனுப்புன ஆளுங்க இலக்கியாவை தூக்கிட்டு வந்தாங்கல்ல, நீ கூட கோவமா பேசுனியே, நான் அவளை அடிச்சேன். நீ தானே மாடியில இருந்து கீழே தள்ளிவிட்ட. ஐயோ, நான் தள்ளி விட்டேனா? அப்படி ஒரு விஷயமே நடக்கல ஆண்டி. அப்படி நடந்த மாதிரி நீங்க கற்பனை பண்ணிருக்கீங்க, வேற ஒண்ணும் இல்ல. அப்படியா? அப்ப அவங்க இங்க வரவே இல்லையா? இலக்கியாவை மயக்கத்துல தோள்ல போட்டு தூக்கிட்டு வரல? நீங்க சொல்றது எதுவுமே நடக்கல ஆண்டி. இது பாருங்க, வரேங்க. எங்க இலக்கியா எங்க? மேடம், நீங்க சொன்னீங்கன்னு நாங்களும் முட்டாள்தனமா போயிட்டோம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, ஆபீஸ்ல வச்சு அவளை தூக்கவே முடியாது. அவ எப்பவுமே கௌதம் சார் கூடவே இருக்கா. அதனால இங்க வச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அது ரொம்ப ரிஸ்க் மேடம். அது மட்டும் கிடையாது, நாளைக்கு உங்களுக்கும் பிரச்சனை வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு பிரச்சனையும் வராது. சிசிடிவி கேமரா எல்லாம் கூட கட் பண்ண சொல்லிட்டேன். நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. இல்ல மேடம், நாங்க கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடியாதுங்கிற முடிவுக்கே வந்துட்டோம். நீங்க சொல்ற மாதிரி ஆபீஸ்ல இருந்து மொட்டை மாடிக்கு தூக்கிட்டு வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது மேடம். சரி, அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்க. என்ன பண்றது? எப்படியாவது அவ சாவணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. மேடம், நல்லா யோசிச்சு பிளான் பண்ணி தூக்கணும். இலக்கிய போற காரை ஆக்சிடென்ட் பண்ணிடலாம். இல்லன்னா கோயிலுக்கோ வேற எங்கேயாவது வெளியில போறாங்கல்ல, யாரும் இல்லாத இடத்துல அவளை அங்கேயே வச்சு தூக்கிடலாம். இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். ஆனா இங்க வேணாம் மேடம். நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. சரி, நீ சொல்றதும் ஓகே தான். மேடம், உங்க அவசரத்துக்கு இங்க பண்ணா நம்ம எல்லாரும் சேர்ந்து மாட்டிப்போம்ல. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கோ இல்ல நாளை மறுநாளோ, ஏன் அடுத்த வாரமோ ஏதாவது ஒரு நாள் அவளை நாங்க தூக்கிடுறோம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மேடம். அதுக்கும் ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருக்காதே. நான் நினைச்சது நடக்கணும். கண்டிப்பா நடக்கும் மேடம். இலக்கியா உங்க கண்ணு முன்னாடி நடமாடக்கூடாது, அதான உங்க எண்ணம். நாங்க பாத்துக்கிறேன் மேடம். நானும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். இல்லன்னா இந்த ஸ்பாட்டை நான் செலக்ட் பண்ணிருக்க மாட்டேன். ஓகே, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணுங்க. ஆனா கூடிய சீக்கிரம் அந்த இலக்கியா சாகணும். கௌதம விட்டு அவ போகணும். புரியுதா? ஓகே மேடம், நாங்க வரோம். ஓகே மேடம். என்ன இலக்கியா நீ இவ்ளோ மெதுவா வர? எப்ப சொன்ன? அவர் வேற காத்துட்டு இருக்காரு. என்னத்த பண்றது? நான் இப்ப உங்களுக்கு மருமக, உங்க புள்ளைக்கு வைஃப். உங்க புள்ளையோட ஆபீஸ்ல அவருக்கு நான் செக்ரட்டரி. ஒரே ஆளு எத்தனை வேஷத்தை போடுறது? நீங்க வேற எங்க போறோம்னு சொல்லாம வர சொல்லிட்டீங்க. அவரு அந்த நேரம் பார்த்து எங்க போற, எதுக்கு போறேன்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி கேக்குறாரு. நான் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இங்க வரேன். அத்தை, இத்தனை வருஷம் அவரை எப்படி சமாளிச்சீங்க? ஒரு விஷயத்துக்கு 4 சந்தேகம் வருது அவருக்கு. போதும் இலக்கியா, என் புள்ள இருந்தா அவனை பார்த்து சண்டை போட்டுட்டு இருக்க. இப்ப அவன் இல்லாத இடத்துல அவன் பேரை சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்க. வாமா, அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வா, போல பாக்க தானே போற. வா, சீக்கிரம் வா. வா.
அம்மா தாயே. வணக்கம் ஜோசியரையா. வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஜோசியரையா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் புரியுதும்மா. மருமக. இப்போ உங்க மருமகளுக்கு தாலி பிரிச்சு போட நாள் குறிக்கணும். ம், அதே சமயம் உங்க பையன் கௌதமுக்கு 30 வயசு முடிய போகுது. 30 வயசு முடிஞ்சிட்டா எந்த ஆபத்தும் இல்லை, ம். எந்த கண்டமும் அவர் நெருங்காது. ஆனா அது முடிகிற வரைக்கும், அதுவும் அந்த கடைசி நிமிஷத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.